விலகி இருக்கின்றேன். ஆத்மா என்ற உயிர் சக்தி இந்த முழு உடலை இயக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது. இந்த உடலை போன்று அநேக உடல் எடுத்து ஆத்மா நான் நடித்திருக்கின்றேன். சில நேரம் ஆண் சரீரத்திலும், சில நேரம் பெண் சரீரத்திலும், சில நேரம் குழந்தையினுடைய சரீரத்திலும், சில நேரம் வயோதிக சரீரத்திலும் ஆத்மாவாகிய நான் என்னுடைய நாடக பாத்திரத்தை நடித்திருக்கின்றேன். தியானம் செய்வதால் ஒருவருக்கு மன அமைதி கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். தியானம் செய்வது மன அமைதி அவசியம் கிடைக்கும். ஏன், மனசு என்பது நம்முடைய இன்ஸ்டியூஷனில் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. செல்ஃப் ரியலைசேஷனில் மனசு என்பது ஆத்மாவோட ஒரு பகுதி. அந்த ஆத்மாவுடைய ஒரிஜினாலிட்டியில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அமைதி என்பது தானாக கிடைக்க ஆரம்பிச்சிருது. ஒரிஜினல் குணங்களில் தானாக நம்மளால் வர முடியுது. மன அமைதி வர்றதுக்கு கஷ்டமெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துட்டு நாம் என்ன செய்கிறோம், கைகளை இப்படி வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணுறோம். இப்போ மெடிடேஷன் பண்ணும்போது இந்த தியானத்தில், ராஜயோக தியானத்தில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, கண்ணை திறந்து பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்ணை திறந்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன காரியம் பண்ணாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும், மெடிடேஷன் பண்ண முடியும். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவர் பேசுகிற பிடிக்காமல் போச்சுன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக மெடிடேஷனில் போயிடலாம். அவருக்கு தெரியுமா? அதனால தான் என்ன சொல்கிறோம், கண்ணை திறந்தே நம்ம மெடிடேஷன் பண்ண கற்றுக்கணும். கண்ணை மூடி பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு உட்கார்ந்தால் தான் பழக்கம் வரும். உட்கார்ந்தால் தான் என்னால் மெடிடேஷன் பண்ண முடியும்னு சொல்லி மைண்ட் செட் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், கண்ணை திறந்தே இந்த மெடிடேஷன் பண்ண கற்றுக்கங்க. கண்ணை மூடிட்டோம் அப்படின்னா நம்மளே அறியாமல் தூக்கம் வந்துடும். அப்படி தானே? அதனால தான் என்ன செய்கிறோம், கண்ணை திறந்து தியானம் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஃபுல்லாக கண்ணை திறந்தால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அரை கண்ணை மூடிக்கிங்க, பாதி திறந்துருக்கட்டும். ஓகேங்களா? அப்போ பாதி மூடி இருக்கும்போது நம்மளால் என்ன செய்ய முடியும், மெடிடேஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக தியானத்தில் நம்ம என்ன செய்கிறோம், சொல்லக்கூடிய விஷயங்களை புத்தி மூலமாக பாருங்கள். ஓகேங்களா? தியானம், மன அமைதி, உடல் ஆரோக்கியம் இவைகளுக்குள் உள்ள ஒற்றுமைகள் என்ன? தியானத்தில் நாம் நிலச்சிருக்கும்போது, அதாவது ஒரிஜினல் குணங்களில் மன அமைதியில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உடல் அதனுடைய ரியாக்ஷனையும் நம்மளால் உணர முடியும். எப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தீய குணங்கள் இருக்கும்போது, கோபத்தில் இருக்கும்போது, கோபத்தில் நம்மளுடைய உடலுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்மளால் உணர முடியும். அதே மாதிரி ஆத்மாவுடைய ஒரிஜினல் குணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைதியினுடைய குணத்தில் இருக்கும்போதும் நம்மளுடைய ஒரிஜினல் உடலுடைய உணர்வுகளை நம்மளால் உணர முடியும். அமைதியினுடைய குணத்தை உடல் மூலமாகவும் ஆரோக்கியத்திலையும் நம்மளால் உணர முடியும். வந்துடும். நிறைய பேர்த்துக்கு வெளியில் போயிருக்கும் புத்தி, ஏன்னா புதுசாக பண்ணுறதுனால அது என்ன ஆகிட்டு இருக்கும், நாலா பக்கமும் போகும். நமக்கே சந்தேகம் இருக்கும், மேலே போகுமா போகாதா அப்படின்லாம் கூட தோணும். அதனால தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம பயிற்சி பண்ண என்ன ஆகிடும், மெடிடேஷன் ஈஸியாக ஆகிடும். ஆக நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இந்த பயிற்சி பண்ணுங்கள். இடையிடையில் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா 1 ஹவருக்கு ஒருக்க நீங்கள் என்ன செய்யலாம், நான் ஆத்மான்ற அந்த உணர்வில் வருவதற்கான பயிற்சி பண்ணுங்கள். ஆக ஆட்டோமேட்டிக்காக தியானம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஒருவர் தியானம் செய்வதால் மத அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியுமா? கண்டிப்பாக விடுபட முடியும். எப்பொழுதுமே மதுக்கு அடிமையாகிறாங்க அப்படின்னா, அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஒரு விதமான பழக்கத்துக்கு அடிமையாகும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுது. அதே மாதிரி நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அத்தீந்திரிய சுகம் என்று சொல்லக்கூடிய அந்த சுகத்தில் நாம் ஈடுபட்டுட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய அடிமைத்தனத்திலேருந்து நம்மளால் விடுபட முடியும். நீங்கள் மது பழக்கம் மட்டும் கிடையாது, அநேக புகையிலை பழக்கமாக இருந்தால் கூட ஈஸியாக நம்மளால் விடுபட முடியும். தியான வகுப்புகளை ஊக்குவிக்கும் விதமாக கிராட்டிடியூட் ஹாஸ்பிட்டல் செய்வது என்ன? கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னா அநேக பேருக்கு நல்வழி காட்டுறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் உதவியாக இருக்குது. அனைவரையும் ஒரே இடத்துல ஒன்று சேர்த்து அவங்களுக்கு தியானம் பண்ணுவதற்கு இது உதவியாக இருக்குது. கம்பல்சரி எங்களுக்கு எங்கே சொல்லுவாங்கன்னா, தியான கிளாஸ்லேருந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க, மெடிடேஷன் பண்ண வைக்கிறாங்க. அதன் மூலம் இந்த ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு உதவி செய்யுது.